Good morning students. Exercise 6.4 la 14th sum பார்க்க போறோம். Show that the equation 9x square minus 24xy plus 16y square minus 12x plus 16y minus 12 equal to 0 represent a pair of parallel lines. Find the distance between them. Distance வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன். அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து இது வந்து ஒரு பேரலல் லைன்ஸ் அப்படின்னு அவங்க ரெப்ரசென்ட் இது வந்து ஒரு பேரலல் லைன்ஸ்னே அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனை தான் முதல்ல எழுதணும். 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy 16y ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 16y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ ஏயோட வேல்யூ முதல்ல கோஷன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தானே 9, பியோட வேல்யூ வந்து என்னது 16, சியோட வேல்யூ வந்து என்னென்னா -12. ஓகேவா? இப்போது இது வந்து கான்ஸ்டன்ட் டேமோட வேல்யூ, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து 2h ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் வந்து என்னது -24, h ஈக்குவல் டு -24 மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்தால் டிவிஷன் 24 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 12. அடுத்து 2g வந்து என்னது -12, g is equal to -12 multiplication வந்து division 12/2 வந்து என்னதாயிரும் 6 ஆயிரும், -6 கிடைக்கும். அடுத்து 2f equal to என்னது 16. அப்போ f ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்குமா? நம்ம இப்போ abc hgf கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இப்போ கண்டிஷன் ஃபார் parallel lines கண்டுபிடிக்கலாமா? கண்டிஷன் என்னது h ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கண்டிஷன். இப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது -12 the whole square minus a ஓட வேல்யூ என்னது 9, b ஓட வேல்யூ 16 equal to 0. -12 ஸ்கொயர்னா நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் -12 into -12. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 12 12 144. அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 144 மைனஸ் 9 16 பெருக்கிங்கன்னா 144 கிடைக்கும். ரெண்டும் ப்ளஸ் 1 மைனஸ் அப்போ என்னதான் 0. அப்போ இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ வந்து இது வந்து பேரலல்னு நம்ம சொல்லியாச்சு. ஹென்ஸ் த கிவன் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குற அந்த கிவன் லைன் வந்து நம்ம பேரலல்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? 2√g ஸ்கொயர் மைனஸ் ஏசி டிவைடட் பை a இன்ட்டு a ப்ளஸ் b. அப்போ 2√of ஜியோட வேல்யூ என்னது -6 the whole square மைனஸ் ஏயோட வேல்யூ 9, சியோட வேல்யூ -12 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 9, இங்கேயும் ஏயோட வேல்யூ 9 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 16. இப்போ 6 ஸ்கொயர் வந்து என்னது 36, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 9 12 மல்டிப்ளை பண்ணால் 108 டிவைடட் பை 9 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 25. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 36 108 நம்ம ஆட் பண்ணி போடலாமா? 2√of இது வந்து என்னது 144 டிவைடட் பை ஏன்னா ஆட் பண்ணால் உங்களுக்கு 144 கிடைக்கும் டிவைட் பை 9 இன்ட்டு 25. √144 வந்து என்னது 12, இது √9 என்னது 3, √25 வந்து என்னது 5. 2 வந்து மேலே இருக்க 2 இன்ட்டு 12 என்னது 24 டிவைட் 3 5s 15. இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 8 3s 24, 5 3s 15. அப்போ ஆன்சர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா 8/5 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும்? யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். அவ்வளோதான் அந்த ஆன்சர். வேறு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளியர் பண்ணிடுவேன். தேங்க்யூ.